கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 143 சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 143 வசனம் 9. கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாகக் கொள்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாகக் கொள்கிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வது என்பது பலவிதமான சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கத்தான் செய்கின்றோம். வேதம் அதை ஆமோதிக்கின்றது. நீங்கள் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் மாமிசத்தோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது என்று பவுலடியார் சொல்லி தருகின்றார். இப்படி எல்லா பக்கத்திலும் கடவுளுடைய பிள்ளைகள் நெருக்கப்படத்தான் செய்கிறார்கள். இன்னும் தீமோத்தேயுக்கு அவர் சொல்லும் பொழுது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஏன் துன்பப்படுவார்கள்? சத்துரு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றான். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிந்து கொள்ளுகின்றான். இதே காரணத்தை தான் இங்கே தாவீதும் குறிப்பிடுகிறார். ஆண்டவரே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் வசிக்கின்ற பகுதியில் அல்லது நம்முடைய அலுவலகத்தில், நாம் பணியாற்றுகின்ற இடங்களில், இன்னும் கல்லூரியில் படிக்கிற இடத்துல என்று பல இடங்களில் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்தினாலே நாம் நெருக்கப்படுவதையும், உதாசீனப்படுத்தப்படுவதையும், அவமதிக்கப்படுவதையும், துன்புறுத்தப்படுவதையும், இடையூறுகளை உண்டாக்குவதையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். தாவீது, என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை சுற்றிலும் எனக்கு விரோதமாய் செயல்படுகின்றவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் என்னை அப்படிப்பட்டதான என் சத்துருக்களுக்கு விரோதமாய் நீர் என்னை ஒப்பு கொடுக்காமல் அவர்களிடத்திலே என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். அதே நேரத்தில் நான் என்ன செய்கின்றேன்? உம்மை என் புகலிடமாக கொள்ளுகின்றேன். ஆண்டவரே, நான் வந்து என்னை பாதுகாப்பாக, என்னை மறைத்து கொள்ளக்கூடிய, என்னை காத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான புகலிடமாய் உம்மை நான் கொள்கின்றேன் ஆண்டவரே என்று குறிப்பிடுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கடவுள் நமக்கு புகலிடமாக இருக்க வேண்டும். கடவுளை நாம் புகலிடமாக கொள்ள வேண்டும். சாலையிலே நாம் வாகனத்திலோ அல்லது நாம் நடந்தோ சென்று கொண்டிருக்கின்றோம். திடீரென்று மழை வந்து விடுகிறது. என்ன செய்கின்றோம்? நம்முடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகில் இருக்கிறதான ஒரு கட்டிடத்தை நோக்கி ஓடுகின்றோம். அந்த கட்டிடத்திற்குள்ளாக போய் நாம் பாதுகாப்பாய் நின்று அந்த மழையின் தாக்கத்திற்கு நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறோம். புகலிடம் அதுதான். நாம் சத்துருக்களாலே நெருக்கப்படும் பொழுது, போராடும் பொழுது ஆண்டவரை புகலிடமாக கொண்டு அவருக்குள்ளாக நம்மை மறைத்து கொள்ளும்படி அவருடைய திருக்கரத்திலே கடவுளுடைய பிள்ளைகள் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களின் மீது நமக்கு ஜெயத்தை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆகையினால்தான் பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுவார், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அது பசியோ நிர்வாணமோ மாத்திரமல்ல, இன்னும் எத்தனை விதமான அதிகாரங்களாக இருந்தாலும் அவை எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், கடவுள் நமக்கு புகலிடமாக இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய புகலிடம். ஆகையினால் உங்கள் சத்துருக்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள். கடவுள் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் புகலிடமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு அரணாக இருந்து எங்களை பாதுகாத்து வருகிறீர். குறிப்பாக எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருக்களினுடைய கரத்தில் இருந்து எங்களை மீட்டு ரட்சிக்கிறீர். அதற்காய் தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.